முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்ந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் முத்துவேல் இணைகிறார். முத்துவேல், தற்போது முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து எந்த அளவுக்கு இருக்கு? விவரங்கள். அதாவது தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் 5 மாவட்ட மக்களின் வாழ்வாதாரமாக இருப்பது கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள முல்லைப்பெரியாறு அணையாகும். இந்த முல்லைப்பெரியாறு அணையில் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் விவசாயத்திற்கு திறக்கப்படும் தண்ணீர் அளவு குறைந்தது. கோடை மழை காரணமாக சிறிதளவு மழை பெய்தாலும் அது குடிநீர் தேவையை மட்டும் பூர்த்தி செய்தது. அந்த குடிநீர் தேவைக்காக, அதாவது தேனி மாவட்டத்தின் குடிநீர் தேவைக்காக மட்டும் காட்டாற்றுடைய இரைச்சல் ஆற்றல் வழியாக 100 கனஅடி திறந்து விடப்பட்டது. இந்த நிலையில் அணையின் நீர்மட்டம் உயராமல் குறைந்து கொண்டே வந்தது. கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி கூட 3 கனஅடி அளவு நீர்வரத்து மட்டுமே இருந்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த சில தினங்களாக 4 தினங்களாக முல்லைப்பெரியாறு அணையில், அதாவது கேரள மாநிலத்திலிருந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கி தீவிரமடைந்து தற்பொழுது பெய்து வருகிறது. இதன் காரணமாக நேற்று முன்தினம் முல்லைப்பெரியாறு அணையில் 100 மில்லிமீட்டர் வரை மழை பெய்தது. இதன் காரணமாக அணையின் நீர்வரத்து அதிகரித்து அணையின் நீர்மட்டம் உயரத் தொடங்கியுள்ளது. இன்று பார்த்தீங்கன்னா நேற்று பெய்த அணைக்கு நீர்வரத்து 7735 கனஅடியாக உயர்ந்து நேற்று ஒரு நாளில் மட்டும் 4 அடி உயர்ந்து 118 122 அடியாக இன்று உயர்ந்து இருக்கிறது. அணையில் 122 அடி தண்ணி இருக்கிற நிலையில இருந்த போதும் விவசாயத்திற்கு தண்ணீர் திறப்பது நிறுத்தப்பட்டுள்ளது. இப்ப குடிநீர், தேனி மாவட்டத்தின் குடிநீர் மட்டும் 100 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. மழையானது இன்னும் தீவிரம் காட்டி வருகின்றது. இன்னும் மேலும் அணையின் நீர்மட்டம் உயர்வதற்கான வாய்ப்புள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலதிக விவரங்களுக்கு நன்றி முத்துவேல்.